10 வருடங்களுக்கு மேலே 190 நாடுகளில் எளிதாக வணிகம் செய்ய சூழல் அமைத்து கொடுக்குற நாடுகளில் சிறந்த 3 நாடுகள் பட்டியலில் சிங்கப்பூர் இடம்பெற்றிருக்கு. சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸை நீங்கள் எளிதாக சீக்கிரமாக பெரிய தடைகள் இன்றி ஆரம்பிக்கலாம். மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இங்கே வணிகம் செய்கிறதுக்கான விதிமுறைகள் தெளிவாகவும் அதை பின்பற்றுவதற்கு சுலபமாகவும் இருக்குது. சிங்கப்பூரில் வணிகம் செய்யவும் தொடங்கவும் சுலபமாக இருந்தும் நாம் எத்தனை பேர் தொழில் முனைப்புடன் செயல்படுறோம்? சொந்த தொழில்னாக்கா நிறைய நேரம் செலவழிக்கணும், ரொம்ப கடினமாக உழைக்கணும். எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாதுப்பா. ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுமா? சீரியஸ்லி எனக்கு தெரியாதே. எனக்கு தெரியும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்கன்னு கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே குழப்பமா இருக்கே, எது எங்கே அப்ளை பண்ணணும் எனக்கே தெரியலையே. சிங்கப்பூரில் பேண்டமிக் சூழல் இருந்தும் 2019ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது சென்ற ஆண்டு இன்னும் அதிகமான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 63,480 புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. 1981 1996 இந்த காலகட்டத்தில் பிறந்த மில்லேனியல்ஸில் சுமார் 75 விழுக்காட்டினர் அடுத்த 10 வருஷத்தில் ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்குறதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. மாணவர்கள் பயிலும் போதே அவங்க பள்ளிகளில் வணிகம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், தொழில் முனைவராகிறதுக்கான பயிற்சிகள் சூழல் வழங்கப்படுது. இணையத்தின் பயன்பாடும் ஒரு தொழில் செய்கிறதுக்கான சூழலை சுலபமாக்கியிருக்கு. தொழில் செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதலாக உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு அனுபவம் இருக்கணும், இல்லாட்டா அந்த தொழிலில் நீங்கள் யாருக்காவது வேலை செஞ்சுருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுறது எல்லாம் அதுக்கு பிறகு தான் பண்ண முடியும். பெரும்பாலும் எல்லா பிஸ்னஸும் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் நல்லது. அதாவது சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் இல்லைனா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணால் ஆக்ரா ரெக்கார்ட்ஸில் இருக்கும். அப்போ பப்ளிக் சர்ச் பண்ணலாம். கிரெடிட்டர்ஸ் கிரெடிட் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும், நம்பி கொடுப்பாங்க. முதல்ல நீங்கள் பேர் சூஸ் பண்ணணும். என்ன தொழில் பேர் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நிறுவனத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் இல்லையா. அக்ரா பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப சலிசாக பண்ணி வச்சுருக்காங்க. ஈஸியாக நம்ம எந்த கம்பெனியும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடர்ஸ் பிஸ்னஸ் கோட் இருக்குது, அந்த நம்பருக்கு கொடுப்பாங்க. அது ஒரு 100 வெள்ளிக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணலாம். நாம் அடுத்து பார்க்க போகிறவர் ஒரு விமானி. பயணிகளை ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்கிற இந்த விமானிக்கும் பீட்சாவுக்கும் என்ன சம்பந்தம்? In 2006 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ அந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஐ ஹேட் இன்சூரன்ஸ் கிளைம். ஸோ அந்த காசை வச்சு ஒரு 30,000 இருந்துச்சு கையில். ஸோ அதை வச்சு பிஸ்னஸ் செய்யலான்னு யோசித்தேன். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் புக்கெட் பாத்தூரில் ஒரு கடை வச்சுருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் போய் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், ஓகே நான் வரேன் உங்க கூட, உன்கிட்ட இருக்கிற 30,000 மற்றதெல்லாம் நான் போட்டு நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கேரணி பிதா ஜெரி. பார்ட்னர்ஷிப்னு அப்படின்னு நம்ம சொல்கிறது பிஸ்னஸில் கம்பைன் ஸ்கில்ஸ் வச்சு கம்பைன் ரிசோர்ஸஸ் செஞ்சு 2 பேர் மினிமம் 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா 20 மேலே இருக்கலாம். அவங்க கம்பைன் பண்ணி எந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னால் ஷேர் காஸ்ட் பண்ணுறது, ஷேர் ப்ராஃபிட் பண்ணுறது, லைபிலிட்டியும் கேன் பி செவரல் அண்ட் ஜாயின்லி. அன்லைக் அது பார்ட்னர்ஷிப் லிமிட்டட் லைபிலிட்டி இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட். இந்த மொதல் கடை அமோக்கியோ. மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் என்னோடய ஃப்ரெண்ட் தான் செஞ்சார். ஓகே, ஐ டென்ட் சீட் அட் த டாப்ல. ஸோ நான் ஆன் த கிரவுண்ட் போனேன், டோ செய்ய ஆரம்பித்தேன், பீஸா டெலிவர் பண்ணேன், பீஸா செஞ்சேன். ஃபார் த மேட்டர் ஐ even took flyers and distributed to every household in Amokyo area to understand the business. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரோட தான் எனக்கு இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. முக்கியமாக தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவு அவங்களுக்கு என்ன தொழில் செய்ய போகிறாங்களோ அதில் அனுபவம் இருக்கணும், இல்லை எங்கேயாவது வேலை பார்த்துருக்கணும். அதாவது அவங்க என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இதெல்லாம் ஓரளவு அணுகி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலில் இறங்கணும். பைலட்டாக இருக்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஏன்னா அது கமிட்மெண்ட் வேணும், அது டிசிப்ளின் வேணும், ஸ்டடி பண்ணணும், டைம் இருக்கணும். ஸோ அந்த சமயத்தில் பிஸ்னஸை நெக்லெக்ட் பண்ணுற சான்ஸ் ரொம்ப ஹை. பட் போக 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 எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வர ஐ ஹேட் மோர் கெப்பாசிட்டி, மோர் பேண்ட்வித் டு டூ மை திங்ஸ். அண்ட் தென்
stepped back to business and I started focusing on business. என்னோட ஸ்கோப் வாஸ் வெரி லிமிட்டட். அமோக்கியோ ஏரியாக்குள்ளே தான் செய்யணும்னு ஒரு கட்டாயம் பிகாஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃபெல்ட் தட் ஐ குட் டூ மோர். அப்படி இருக்கும்போது ஒரு அவுட்லெட் வந்துச்சு வேலைக்கு ஈஷன். இதோட ஒன்று பெரிய அவுட்லெட், பெரிய ஏரியா. அந்த டைமத்தில் அதை வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இல்லை. ஸோ அதனால் ஃபாதர் இன் லா என் கசன் அவங்க 2 பேரும் வந்து தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் எடுத்தோம். அவங்க ப்ரீவியஸ் ஓனர் எப்படி செஞ்சாங்களோ அதே ஃபாலோ பண்ணி என்னோட இன்புட்ஸை கொஞ்சம் கொடுத்து பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணி ஐ திங்க் வி பிகேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃப்ரான்ச்சைசி இன் சிங்கப்பூர் அட் த டைம். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஹோல் மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் வந்து அவருக்கு கொஞ்சம் வயசு இப்போ ஒரு 75க்கு மேலே இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து சொல்கிறது வந்து ஒரு 10 years back. She started putting up the business for sale. I had a feeling that why can't I take over? ஸோ நான் ஒரு 50 பேர்கிட்ட பேசியிருப்பேன். குறைஞ்சது ஒரு 2 பேர் 3 பேர் ஆலோசனைக்கு நம்ம பக்கத்தில் கைப்பலனாக வச்சுக்கிட்டாக்கா நல்லது. ஏன்னா அவங்கள்ட்ட அடிக்கடி நம்ம வந்து ஆலோசனை கேட்டுக்கலாம். இல்லாட்டா அந்த பிஸ்னஸ் செஞ்ச அனுபவசாலிகள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்டே வச்சுக்கிறீங்களேன், ஒரு 10 கடை வச்சுருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் போசிங்க, அவர் சொல்லிடுவார். அவரோட அறிவுரையை நீங்கள் எடுத்து முடிவு நீங்கள் தான் பண்ணணும். அவர் உங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடாது. என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க முடிவு கடைசி நீங்கள் தான் எடுக்கணும். இந்த ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கணும். April 1st this year we took over. இப்போ 19 outlets வந்து இப்போ as we speak we are already talking about 2 or 3 outlets opening up already for next 2 months. எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும், சின்ன தொழிலாக இருந்தாலும், சிறிய தொழிலாக இருந்தாலும் அதுக்கு முதல் தேவை. உங்களுக்கு அந்த முதல் போட்டதோடு அது பணம் ஈட்டி தரணும்ல, லாபம் தரணும். லாபம் தரலைன்னா அந்த தொழில் செஞ்சு என்ன செய்ய? ஸோ அதனால் வந்து தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அணுகி உங்கள் குடும்பத்திட்ட பேசலாம். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. சில பேர் வந்து காசு இருந்தால் பிஸ்னஸ் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஐடியாஸ் இருந்தால் பிஸ்னஸ் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப நுணுக்கங்கள் இருக்குது. காசும் இருக்கணும், ஐடியாஸும் இருக்கணும், கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், ஆளும் இருக்கணும், கரெக்டான ஆளும் இருக்கணும், டைம் இருக்கணும், எஃபர்ட் இருக்கணும். வணிகம் துவங்கும் போது வர்த்தக பங்காளி, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபடுறது சகஜம். ஆனால் சில சமயங்களில் அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வணிகத்தை வழிநடத்துகிற முறை, பார்ட்னர்ஸ்கிடையே போட்டி, உழைப்பு சம அளவில் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே காரணங்களாக அமையலாம். பார்ட்னர்ஷிப்பில் ஏற்படும் பிரச்சனைகளை சுலபமாக பெரிய பாதிப்பு இல்லாமல் எப்படி தீர்க்க முடியும்? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சிறந்த தொழில் முனைவர்களிடையே காணப்படும் 6 குணாதிசயங்கள். கடின உழைப்பு, நேரம் பார்க்காம உழைப்பாங்க. தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டுவாங்க. புத்தாக்க சிந்தனையோட செயல்படுவாங்க. விடாமுயற்சி உள்ளவங்க. நீக்கு போக்கோட நடந்துக்குவாங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கிறத விரும்புவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்தும் ஒரு சிலர் பிரச்சனைகளை சந்தித்து பிஸ்னஸை இழுத்து மூடுற அளவுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி நடக்கும்போது நம்ம யாரை குறை சொல்கிறது? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே புக் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எஸ் பாஸ், நான் நல்லா யோசிச்சுட்டு தான் சொல்கிறேன். நான் ரிசைன் பண்ணுறேன். இல்லை, எனக்கு இதுக்கு மேலே இங்கே எந்த ப்ராஸ்பெக்ட்ஸும் தெரியல. அப்புறம் பார்த்தேன், சரி இது இன்னுமே இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னுட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு 1 மாதம் சென்று பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு ஒரு சாப்பாடு கடை திறக்கலான்னுட்டு ஒரு ஸ்டால் திறந்தேன். அங்கே திறந்தாக்க வாரத்தில் 5 நாள் தான் வியாபாரம். அது நல்லா இருந்துச்சு, சாப்பாடும் நல்லா இருந்துச்சு, பேர் போணுச்சு. நான் கீழே சமைச்சாக்கா அந்த வாடை வந்து பில்டிங் முச்சுடும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நல்ல 1 வருஷம் போல் அங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 வருஷத்துக்கு பிற்பாடு சரி அப்கிரேட் பண்ணலான்னுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தேன். ரெஸ்டாரண்ட் வந்து அப்பர் தாம்சன் ரோட். வா, புது ரெஸ்டாரண்ட் திறந்துட்டீங்க போல, ஒரு முதலாளி ஆயிட்டாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் இன்னும் 2 பிரான்ச் திறப்பீங்கன்ட்டு எதிர்பார்க்குறேன். நல்லா வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மெரினா சவுத் ஒரு 3 மாடி ரெஸ்டாரண்ட், சரின்னு அங்கேயும் திறந்தேன்.
பாஸ் இங்கே பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப தூரமாக இருக்குது. ஒரு பஸ்ஸும் இல்லை, ட்ரெயினும் இல்லை. எப்படி தான் நாங்கள் வேலைக்கு வருது? அங்கே வந்து என்ன பிரச்சனைனாக்கா, வேலைக்கு நம்ம லோக்கல் ஆள் அங்கே போகிறதுக்கு வந்து அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை. அது ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு வருஷத்தில் மெரினா பே வந்து மாற்ற போகிறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஸோ பார்த்தேன். நான் வேறு இடம் பார்த்துட்ருக்கேன். அங்கே எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ண பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கிட்டத்தட்ட 10 மாதம் ட்ரை பண்ணேன், முடியல. சரின்னுட்டு கடையை சாத்திடலான்னு அதையும் சாத்திட்டேன். கேட்ரிங்கு போகலான்னு. ஏன் ஹெசிடேட் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் ப்ரொபோசலை நான் ஒரு தடவை கொடுத்துருக்குறேன். எனக்கு ஒரு இடம் தெரியும், நல்லா ஜகன்னு கூட்டமாக இருக்கும், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்புறம் சில கூட்டாளி வந்து அப்பர்ஸ் ரேங்குன்னு அங்கே எனக்கு ஒரு கடை இருக்குது, சொந்த கடை, வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி போடலான்னு. சரின்னுட்டு அங்கேயும் போனேன். உங்களுக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நல்லா பணம் பார்க்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பார்ட்னர்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் அக்ரி பண்ணிக்கணும். 5 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த 5 பேர் வந்து கூடி ஒரு முடிவை எடுத்துடணும். இன்னும் எவ்வளோ வந்து முதல் போடுறாங்க, கிடைக்கிற லாபத்தில் எவ்வளோ பங்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த பாருங்க, இது வேலைக்கு ஆகாது. ஒர்க்கர்ஸ் தங்குறது கூட இடம் இல்லை. எனக்கு என்னமோ இந்த வேலை சரிப்பட்டு வரல. இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டா? இது பிஸ்னஸ். பார்ட்னர்ஷிப்குள்ளார வந்து டிஸ்பியூட் வர்றது வந்து வெரி காமன். அது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான். எதனால் வந்து டிஸ்பியூட் வரும்னா டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அவங்க வந்து இன்டர்னலாக வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் கிளம்புங்க. ஆனால் பணம் குணம்லாம் திருப்பி தர முடியாது. இப்போ ஒரு பார்ட்னர் வந்து ஏமாற்றி போயிட்டாங்க. அல்லது ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சுன்னா, இல்லை வந்து சாதாரண பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சுன்னா, லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இருந்துச்சுன்னா, தென் யாதர் பார்ட்னர் வந்து அந்த லாஸஸ் வந்து பே பண்ணி ஆகும். ஸோ பார்ட்னர்ஷிப்க்கு போகிறதுல வந்து ரிஸ்க் இருக்கும். பிஸ்னஸ்ங்கிறது கொடுத்து வச்சுருக்கணும், அதிர்ஷ்டமும் இருக்கணும், பாசிட்டிவ் பிளானும் இருக்கணும். என் வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சுனாக்கா பெரும்பாலும் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத கடைப்பிடிச்சாக்கா இந்த மாதிரி பிரச்சனையில் அடிபட்டேன். இந்த பிஸ்னஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் முக்கியமான வந்து ஆடிட்டரும் முக்கியம், வக்கீலும் முக்கியம். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சரியான நபர்கள் இணைஞ்சாங்கன்னா அவங்க வந்து தொழிலில் அவங்க வந்து சம்மந்தப்பட மாட்டாங்க. அவங்க ஆலோசனை தான் கொடுப்பாங்க. கம்பெனி ஆடிட்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்லோரும் வந்து ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆடிட்டிங் வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அக்ராக்கு. மற்றபடி வந்து ஆடிட்டிங் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏதாவது வந்து ரிப்போர்ட் இல்லை ஏதாவது வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா they will ask for all the records. ஸோ சில ஸ்மால் கம்பெனிஸ்லாம் வந்து புக் கீப்பர் இருப்பாங்க. சிங்கப்பூரில் வணிகம் செய்யும் போது இங்கே இருக்கிற விதிமுறைகளை புரிஞ்சு செயல்படுறது நல்லது. ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ளே நம்ம வணிகத்தை நடத்தணும். உங்கள் நிறுவன வரியை சிங்கப்பூர் உள்நாட்டு வருவாய் ஆணையத்துக்கு செலுத்தணும். தேவைப்பட்டால் பொருள் சேவை வரிக்கு பதிவு செய்யணும். ஒவ்வொரு ஆண்டும் கணக்கியல் நிறுவன கட்டுப்பாட்டு அமைப்புக்கு உங்கள் வருமானத்தை தெரிவிக்கணும். தொழிலாளர் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படணும். பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு கட்டுப்படணும். சிங்கப்பூர் கான்ட்ராக்ட் சட்டத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இருந்தால் என்ன நடக்கும்? இடைவேளைக்கு பிறகு. சிங்கப்பூரில் வேலை செய்யும் வெளிநாட்டினருக்கு மனிதவள அமைச்சு பலவிதமான வேலை அனுமதிகளை வழங்குது. உதாரணத்துக்கு எஸ் பாஸ், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், ஒர்க் பர்மிட். அவங்க திறனையும் வாங்கும் சம்பளத்தையும் அடிப்படையாக வைத்து இந்த அனுமதிகள் வழங்கப்படுது. வெளிநாட்டினரை வேலைக்கு எடுக்கிறதுல கோட்டா, அதாவது ஒதுக்கீடு இருக்குது. அதை நிறைவேற்ற முடியாமல் ஒரு சில நிறுவனங்கள் கஷ்டத்தை எதிர்நோக்குது. இதனாலேயே சில முதலாளிகள் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு வெளிநாட்டினரை வேலைக்கு சேர்க்குறாங்க. இப்படி செஞ்சால் என்ன நடக்கும்? ஓகே சார், கவலைப்படாதீங்க. நம்ம க்ளீனிங் சர்வீசஸ் டிப்டாப்ல செஞ்சு தருவோம். என்னுடைய க்ளீனர்ஸ் எல்லாமே 100% வெல் ட்ரெயின். நான் வந்து ஒரு க்ளீனிங் கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜர். அந்த நேரத்தில் பிஸ்னஸ் நல்லா இருந்ததுனால எனக்கு ஒரு 5 பெரிய கம்பெனிஸில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் 2-3 ஒர்க்கர்ஸ் அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு.
ஆனால் சிங்கப்பூரர்களுக்கு வந்து இந்த வேலை பிடிக்காதனால நான் முக்கால்வாசி மலேசியாவிலேருந்து தான் வேலைக்கு ஆள் எடுப்பேன். ஓகே வாங்க, உங்களுக்கு ஒரு க்ளீனிங் ஜாப் இருக்குது ஹேமில்டன் டவரில். உங்கள் வேலை வந்து ரொம்ப சிம்பிள். காரிடார் டாய்லெட்னா சுத்தமாக வச்சுக்கிறது. அடிக்கடி லீவுனா போட முடியாது. தீபாவளிக்கு ஒரு நாள் தான் மலேசியாவில் போய் உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும். புரியுதா? நீங்கள் சிங்கப்பூர் ரூலிங் படி பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 லோக்கல் ஒர்க்கர்ஸ் நான் வந்து ஒரு ஃபாரின் ஒரு ஒர்க் பெர்மிட் பாஸ் ஹோல்டர் தான் நான் எடுக்க முடியும். ஆனால் என் கையில் வந்து அப்போ 5 லோக்கல் ஒர்க்கர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ என்னால் 2 ஒர்க் பெர்மிட் பாஸ் ஹோல்டர்ஸ் தான் வேலைக்கு எடுக்க முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி பார்த்தேன். ஓகே, சில என்ன சொல்கிறாங்கன்னா அக்கௌண்ட்டில் சிபிஎஃப் காசு போட்டு அவங்க நம்மகிட்ட வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? மேன் பவர் க்ரன்ச் இருந்ததுனால நான் என் பாஸ் கிட்ட பேசினேன். அவர் வந்து ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ் பற்றி சொன்னார். ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து சொல்கிறது வந்து கம்பெனியில் வேலை செய்ய மாட்டாங்க. பட் அவங்க பேர் வந்து ரெக்கார்ட்ஸில் இருக்கும், சிபிஎஃப் கட்டுவாங்க. இந்த பேப்பர்லாம் காட்டி தான் நமக்கு மலேசியன் ஒர்க்கு கோட்டாக கிடைக்கும். ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ்லாம் பிரச்சனை. புரியுதா? நாங்கள் வந்து ஒரு 15 லோக்கல் ஒர்க்கர்ஸ் எங்கள் கம்பெனிக்கு வேலை செய்கிற மாதிரி ப்ரூஃப் காட்டணும். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் பேசி எங்கள் கம்பெனிக்கு வேலை செய்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டோடு சேர்த்து அவங்களுக்கு சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க காமிக்கிறது வந்து கம்பெனியில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. இது ஏன் நாங்கள் பண்ணோன்னா, இந்த சமயத்தில் ஒரு மேன் பவர் க்ரன்ச்னால இந்த வர பிஸ்னஸை இழக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படல. ஸோ வி டிசைடட் டு கோ ahead with the phantom workers. ஸோ இது வந்து அப்படி அவங்களுக்கு வந்து தகவல் கிடச்சிச்சின்னா then they will prosecute பண்ணால் criminal offense. ஸோ சிபிஎஃப் பாட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரெக்கார்ட்ஸ்னால். Hi, is this Miss Ashwini? I'm calling from CPF. Can I check when was your last employer's CPF contribution? Huh? CPF? I'm not working what? How can there be CPF? என் கூட்டாளி வந்து எனக்கு தான் வேலையே இல்லையே, அப்புறம் இப்படி எனக்கு சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து உடையிட்டாரு. Are you not aware that your employer, North Shore Cleaning Services, have been contributing to your CPF every month? Oh yeah. I think we need to verify this and inquire more about this. Are you able to come down to the CPF board? இது வந்து இட்ஸ் குவைட் சீரியஸ் ஒஃபென்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜெயிலபிள். ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த ஒஃபென்ஸ்னால வந்து வாய்ப்பு இருக்குது. பாஸ், இப்போ பார்த்தீங்களா நான் என்ன செஞ்சேன்? எல்லாம் உங்கள் ஐடியா தான். உங்களால் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஏய், ஐடியா என் ஐடியா தான். எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சாங்க. நான் சொல்லி விடுப்பேன், செஞ்சா இல்லையா? இல்லை பாஸ், எனக்கு தெரியாது. நீங்கள் போய் போலீஸில் அட்மிட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடியானே சொல்லிக்கோங்க. எம்எம் கால் பண்ணாங்க. த போலீஸ் காட் இன்வால்வ்ட். இப்போ வரைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு. எனக்கும் என் டைரக்டருக்கும் we have charges against us. But we really hope that இது ஒரு ஃபைனோட முடிஞ்சிடும். நாங்கள் ஜெயில் டேர்ம் சர்வ் பண்ண தேவையில்லைண்டு. சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் செய்யணும்னா you have to comply with the law. Comply with the law, comply with the requirements. Like ஆக்ரா வந்து சமயங்களில் வந்து சமன்ஸ் கொடுப்பாங்க, ஃபைன் கொடுப்பாங்க, சேஞ்ச் ஆஃப் பர்டிகுலர்ஸ் இல்லை வந்து ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் தென் இட்ஸ் லைக் ஆக்ரா கேன் ஆல்சோ டேக் ஆக்ஷன். மற்றபடி வந்து போலீஸ் சைட் கமர்ஷியல் க்ரைம் டிவிஷன் அவங்கள வந்து இந்த ஃபார்ச்சுரி கேசஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணலாம். ஸோ லூப் ஹோல் வந்து இட்ஸ் லைக் ஃபார் இன்ஸ்டன்ட் டேக்கிங் ரீஸை வந்து எடுத்து அவங்க வந்து ஸ்ட்ரெச்சிங் தியர் லக் டூ ஃபார். ஸோ இது வந்து மேட்டர் ஆஃப் டைம். பிகாஸ் வந்து சமயத்தில் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களே பெரும்பாலும் வந்து கம்பெனியில் வேலை செய்கிறவங்களே வந்து பிகாஸ் தே பிகம் அன்ஹாப்பி. அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கம்பெனினால் இல்லை வேலையில் வந்து நீக்கப்பட்டால் அவங்களே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள சூழலுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணாட்டி நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் இது வரைக்கும் சம்பாரித்து வச்ச பேர் ஓவர் நைட்டாக அது வந்து யோர் ரெப்புடேஷன் will get ruined. லூப் ஹோல்ஸ் இல்லை ஷார்ட் கட் எடுக்கிறது வந்து எந்த காலகட்டத்துலேயும் வந்து அபாயம். ரெண்டாவது வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து பேஜஸ் சரியாக கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிவிட்டு பேன் பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கணுன்னா எனக்கு அந்த 5 கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்ச பிறகு என் அளவுக்கு மீறி நான் செயல்படாமல் இருக்கிற மேன் பவர் வச்சுக்கிட்டு ஒரு 2 கான்ட்ராக்ட்ஸை மட்டும் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி மெதுவாக அந்த 5 கான்ட்ராக்ட்ஸ் அந்த அளவுக்கு போயிருக்கலாம். பட் இப்போ என்னென்னா the track record we've built has been ruined. Singapore is well known for business activity. To be entrepreneur வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்டோட கிராண்ட்ஸு
ஃபண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. they encourage both locals and foreigners to go into business and all that, to generate revenue, jobs, அதாவது வேலைக்கு வந்து நிறையா வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. முக்கியமாக என்னென்றாக்கா நீங்கள் தொழில் ரிஜிஸ்டர் பண்ணதோட SME சென்டர்ஸ் முக்கியமாக 3 இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் SICCன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து உதவியோட SME சென்டர்னு ஒரு பகுதி இருக்குது. நேராக நீங்கள் அங்கே போய் உட்காந்து அங்கே நிறைய கன்சல்டன்ஸ் இருப்பாங்க. அறிவுரை சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் ஒன்றும் காசு எதுவும் கட்ட வேண்டியதில்லை. Enterprise Singapore has a lot of different support levels. They have grants as well as non-financial support that is available. So the most details I think are updated on the website, but what I could say from my own experience that there are grants available for technology development as well as for entrepreneurship support right in the beginning, depending on the situation of the company, if it's an early stage or later stage, and also looking at internationalization. So there are different type of grants available. The paperwork can be tedious sometimes, but it's pretty straightforward if you are sure about what exactly you're going to do. And they've made the process very simple nowadays. It's actually just submission online entirely. I think they should definitely go and contact Enterprise Singapore. Look at the website. There are various programs available, especially for very young startups and also young entrepreneurs. There is this 30,000 grant, which is easily available to many people. So if you are a Singaporean PR, you'd be easily able to get that grant. And there are other grants available. So you could also tie up with a technological institute like a university here in Singapore, or develop your own research team, get your right people, and then you should be able to get some grants and support from Enterprise Singapore. சொந்தமாக தொழில் தொடங்குறது சுலபம் கிடையாது. அதுக்கு நிறைய தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். மாச சம்பளத்தை கைவிட்டுட்டு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் நிலவும். நீங்கள் இப்போ இருக்கிற இடத்த விட்டுட்டு உங்கள் இலக்கை அடையணும்னா நீங்கள் இதுவரைக்கும் செய்யாத புதிய விஷயங்களை செய்கிறதுக்கான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. கெட்டிங் அவுட் ஆஃப் எ கம்ஃபர்ட் ஜோன். அதே நேரத்தில் கண்ணை கட்டிக்கிட்டு எதுவும் தெரியாமல் தொழிலில் இறங்கக்கூடாது. உங்கள் இலக்கை அடையணும்னா புதிய திறன்களை கற்றுக்கொள்ள, பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள, அனுபவங்களை பெற நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் தயாராக இருந்தால் தான் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். இது உங்களுக்கு தெரியுமா? இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி டிஸ்கிரிப்ஷன் வந்து முக்கியம். மற்றபடி வந்து பேர் வந்து அவங்க சப்மிட் பண்ணுற பேர் வந்து அப்ரூவ் ஆகும். நீங்கள் பொறுமையை கடைப்பிடிச்சி எது நம்மளுக்கு சரியோ தெரிஞ்சதோ அதை தான் செய்யணும். ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஜாக்கிரதையாக மெதுவாக சிந்தித்து செய்யணும். சொந்த பேரில் வந்து ஆப்ரேட் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல். மற்றபடி வந்து உங்கள் சொந்த பேராக இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களோட பேரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். மற்றபடி வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து வேறு யாரும் வந்து எடுக்க முடியாது, ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் ஒரு காலத்தில் வந்து யாராவது அந்த பிஸ்னஸில் அந்த ப்ராடக்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால், இன்கார்பரேட் பண்ணால் நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது.